நான் வந்து சின்ன வயசுல சிங்கர் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. நான் பாடினா எங்க அப்பா காது மூடுவாரு. மல 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 மருத மல மல மருத மல. நான் அது பார்க்கல எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவான் அப்படின்னு. நான் டார்கெட் பண்ணது அவன் நல்ல ஒரு கீபோர்டிஸ்ட் ஆனும். ஏன்னா அவர் வந்து அவரோட வயசு அப்ப 11 தான். அப்பவே வாசிக்க போவாரு. 13 years ரெக்கார்டிங் போயிருக்காரு. தென் he was a very busy man. வீட்டுக்கே வர மாட்டாரு. அந்த மாதிரி தன் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணி சின்ன வயசுல இறந்துட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாடகியும் இசையமைப்பாளருமான ஏஆர் ரெஹானா அவர்கள் ரீசெண்டாக ஸ்ரீலங்கா வந்திருந்தாங்க. எங்கள் எல்லோரையும் நண்புக்குரிய ஏஆர் ரஹ்மான் அவருடைய சகோதரி தான் இந்த ஏஆர் ரெஹானா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுபோலவே இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷோடைய அம்மாவும் இவங்க தான். இவங்களோட சேர்ந்து என்னோட நீண்ட நாள் நண்பர் பாலாஜி அவர்களும் இலங்கை வந்திருந்தாங்க. பாலாஜி அவர்கள் இப்போது இந்தியாவின் புதுயுகம் சேனலோட ஹெட்டாக இருக்கார். இவங்க 2 பேரும் எதுக்கு ஸ்ரீலங்கா வந்தாங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பவே உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு டேலண்டட் சிங்கரும் இந்த வீடியோவில் வராங்க. இவங்க எல்லாரும் திடீர்னு ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா விடையும் கிடைக்கும். புதுயுகம் டிவியில் இப்போது ரஹ்மானியா அப்படிங்கிற ஒரு ஷோவை ஏஆர் ரெஹான் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஷோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஒர்க் பண்ணிய சிங்கர்ஸ், மியூசிஷியன், டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இப்படி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களையும் கூப்பிட்டு ரஹ்மான் அவர்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குற ஒரு அழகான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் ஒரு எபிசோடை ஷூட் பண்ண தான் இங்கே வந்திருக்காங்க இந்த டீம். இவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நானும் கிடைக்கிற கேப்பில் அவங்கள கொஞ்சம் தொந்தரவு பண்ணேன். நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ரஹ்மான் சாருடைய அக்காவே பக்கத்தில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட ரஹ்மான் சாரை பற்றி 4 விஷயம் கேட்காம விட முடியுமா? இதோ கேட்டுருவோம். ஹாய் மேம், வெல்கம் டு ஸ்ரீலங்கா. Thank you so much. இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்கா பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா. இப்போ என்ன சேஞ்சஸ் இருக்கு, இப்போ வரல என்ன பார்த்தீங்க? எனக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஸ்ரீலங்கா அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் குளோபல் ஆயிட்டா. ஆகிட்டே வருது, இன்னும் வரும் அப்படின்னு நம்புறோம். நம்ம நிறைய தரம் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு மியூசிஷியன் ஒருத்தர் இருக்கீங்க, நீங்க ஷோஸ் நேரம் இன்னைக்கு தான் அவங்களை பிடிச்சி வச்சு சார வச்சு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. ஓகே, ஏன்னா சும்மா நான் யோசிச்சு பார்க்க நேரம் ரஹ்மான் சார் நீங்க அப்படின்னு பார்க்க நேரம் ஹீஸ் அ சிங்கர், நீங்களும் சிங்கர், கம்போசர் நீங்களும் கம்போசர், அவர் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பார்த்தா நீங்களும் ப்ரொடியூசர். அது நிறைய பேருக்கு நான் நினைக்க தெரியாது. Executive producer. I didn't invest in it. Okay. So it's just to gain an experience I went. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு பார்க்கல. வேற ப்ராஜெக்ட்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் லைன் ஆகி வந்திருந்தா ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் இல்ல, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப விருப்பம்? கம்போசரா, சிங்கரா? சிங்கர் தான் ஈஸியஸ்ட். கம்போசர் எனக்கு பிடிக்கும். கம்போசர் வி கெட் அ ஹை டூயிங் தட். பட் என்ன பிரச்சனைனா அதோட சக்சஸ் இஸ் சோலி ஆன் மீ. அப்போ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ போனோமா கம்போஸ் பண்ணோமா ஹிட் ஆச்சா அந்த மாதிரி இருக்கணும். அதுவும் இப்போ நீங்க இண்டிபெண்டன்ட் கம்போசரா இருக்கிறது வேற, மியூசிஷியனா இருக்கிறது வேற, சினிமாக்கு இண்டிபெண்டன்ட் கம்போசரா இருக்கும்போது நம்ம நினைக்கிறத நம்ம பண்ண முடியும். ஆனா சினிமாக்கு போது அவங்க சொல்றதெல்லாம் நம்ம பண்ணியாகணும். ஸோ அந்த படத்துக்கு என்ன சூட் ஆகுது, அந்த மாதிரி அவங்க எப்படி திங்க் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் a big huge responsibility and அவங்க கேட்கறத நம்ம பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இன்னொரு கொஸ்டின் இதை மட்டும் யாரும் கேட்டிருப்பாங்க தெரியாது, சும்மா எனக்கு மனசுல தோணுது ஒரு கேஷுவல் கொஸ்டின். இப்போ ரஹ்மான் சார் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நம்பி இருக்கு. பட் வந்து எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது இதோட வேலை நான் ஒரு இண்டிபெண்டன்ட் இந்த ரஹ்மானுங்கிற நேம் இல்லாம இருந்திருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது அப்படி. நான் வந்து சின்ன வயசுல சிங்கர் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. நான் பாடினா எங்க அப்பா காது மூடுவாரு, கதவு மூடு அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதே மாதிரிதான் என் பையனுமே. பட் ரஹ்மான் தான் நான் ஸ்கூல் குவாயர்ல பாடிட்டேன். சோ பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸ்கூல் குவாயர்ல வந்து எவ்வளவு பேரெல்லாம் செலக்ட் ஆகல, ரொம்ப கம்மி பேரை தான் செலக்ட் பண்ணாரு. அவர் வந்து எல்லா ஹோல் ஸ்கூல்லையும் செலக்ட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்து கடைசியில கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆகும். ஸோ அதுலயும் நான் வந்து இந்த ஹை பாடுற செக்ஷன்ல இருந்தேன். அதுல 2 பேர் தான் நாங்க, நானும் இன்னொரு ஷீ இஸ் ஆல்சோ மியூசிக் டைரக்டர்ஸ் டாட்டர் ஷியாம் சார் இருக்காங்க, அவங்க பொண்ணு. ஸோ அதனால ஐ தாட் ஓகே ஐ ஹாவ் சம் எபிலிட்டி. ஏன்னா அவர் வந்து நம்மள அந்த செக்ஷன்ல போடுவார். ஏன்னா மொத்த கும்பலும் மிடில் செக்ஷன்ல இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கும்பல் ஆல்டோ செக்ஷன்ல இருக்கு. நம்ம வந்து ஹை செக்ஷன்ல நானும் இன்னொரு பொண்ணு தான். ஸோ ஏதோ ஒரு என்னமோ ஒன்று ஸ்பெஷல் இருக்கு, அதனால செலக்ட் பண்ணாரு. பட் ஐ லவ் சிங்கிங். ஸோ அதனால
That is how. ஏன்னா இப்ப எல்லா இடமும் வந்து எல்லாரும் ரஹ்மான் சாரை பத்தி கேட்பாங்க. அப்பா வீட்ல மியூசிக் வந்து எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும். சோ பாடுறதுங்கிறது வந்து அப்பா வந்ததுதான். அவரோட பாட்டு கேட்டு கேட்டு அவர் பாடிட்டு இருப்பாரு. சோ அவர் பாட்டு 2 பேருமே அங்க தான். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் அப்புறம் அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து கதா கழிச்சு பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கு மியூசிக். கண்டிப்பா. அதோட ஒரு டைமென்ஷன் தான் நீங்க. ஆமா இப்போ ஒரு மியூசிக் ஃபேமிலின்னு எடுத்துக்கோங்க. ஒரு மியூசிக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் மியூசிக் திஸ் இஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க கிளியரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னோவேஷன் அந்த போட முடியும்னு போகணும். அண்ட் அது நேச்சுரலாகவும் வரும். அப்படி இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் எங்களோட ஃபேமிலியில மியூசிக்ல இருக்காங்க. அண்ட் வந்து சிங்கிங்ல வந்து எப்பவுமே மறக்க முடியாத ஒரு சாங் ஒன்று வருது. ஆமா மலை அது இப்ப எல்லாரும் thank Madesh Deva sir, Srikanth Deva, everybody who worked on it and even சத்யான்னு ஒரு இன்ஜினியர் அவருக்கு அதுல வந்து ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது. ஓகே அந்த சாங் இது புது நியூஸ். ஆமா நாங்க 3 பேரும் ஸ்டுடியோ வச்சிருந்தோம். அம்மா எங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ பண்ணி கொடுத்தாங்க. 3 சிஸ்டர்ஸ் ஸ்டுடியோ வச்சிருந்தோம். அந்த ஸ்டுடியோல அவர் மிக்ஸ் பண்ணாங்க. SASI ஸ்டுடியோ. அது இன்னும் போயிட்டு ஆகுதா? இல்ல இப்போ அது இல்ல பட் நிறைய பேர் அதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் தேவா சார், பரத்வாஜ் சார் அண்ட் அப்பப்ப சில பேர் வந்து பண்ணுவாங்க. ஓகே சோ அந்த அதே ஸ்டுடியோல தான் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணீங்களா? யா நைஸ். அப்ப உங்க ஸ்டுடியோல அந்த பாட்டு. ஆமா and it's a hit song. சூப்பர் ஹிட் சாங். மேம் 2 லைன் எக்ஸ்க்ளூசிவ். மல 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 மருத மல மல மருத மல சில 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 பெங்கல சில சில பெங்கல சில காலேஜுக்கு புக்ஸ் மல தூக்கி வரும் செக்ஸ் மல லேடிஸ் ஹாஸ்டல் அழகு சின்ன நைட்டி போட்ட மெழுகு சில மருத 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 மல மருத மல. இப்போ ஒரு லைன் சொல்றேன், அதை பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஜீவியும் நானும். அவரோட சைல்ட்ஹுட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் எதிர்பார்க்கல இவன் இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவான் அப்படின்னு. நான் டார்கெட் பண்ணது அவன் நல்ல ஒரு கீபோர்டிஸ்ட் ஆனும், நல்லா வாசிச்சானோ ரஹ்மான் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுப்பாரு. சோ ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிப்பான் அந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு. இட்ஸ் நாட் அபவுட் மணி, அவன் மியூசிக்ல இருக்கணும்னு நினைச்சு. அண்ட் அவன் கொஞ்சம் பாட ஆரம்பிச்ச உடனே ஐ தாட் ஓகே அவன் ஒரு ஏசுதாஸ் மாதிரி அந்த கிராக் ஆகல அந்த டைம்ல ஏசுதாஸ் மாதிரி வரணும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சது உண்டு. ஹரிஹரன் மாதிரி வரணும் அப்படின்னு ரொம்ப பேராசை எனக்கு. ஆனா அவனுக்கு யூனிக்கா ஒரு ஸ்டைல் இருக்கு. நல்ல காலம் இவங்கள மாதிரியோ அவங்கள மாதிரியோ வந்திருந்தான் ஸ்டைல் டைம். ஏன்னா அதுக்கு இருக்காங்க இல்லையா ஆளு. சோ அவனுக்குன்னு ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்கு. சோ I'm so glad that he has achieved so much in life. அந்த நேஷனல் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்றது ரொம்ப பெருமையா இருக்கு. Apart from that ஒரு பர்சனா நீங்க பாத்தீங்கன்னா everybody says he's a little matured and things like that. So சில டிசிஷன்ஸ் எல்லாம் சில விஷயங்களுக்காக எடுப்பான். அதுல எனக்கு வந்து I don't know whether I can approve or not, but still he has his own decisions. An actor ஜீவி. நீங்க ஃபேனா சொல்லணும்னா எனக்கு நாச்சியார்ல அவனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கண்ணுல தண்ணி வர மாதிரி இருந்தது. வந்தது அவன் வர சீன் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் மஞ்சள் பச்சை சிவப்பு அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ராஜிமேனன் நடிச்ச அந்த படம் சர்வம் தாளமயம் அதுதான் எனக்கு பிடிக்கும். எல்லாத்துலயும் எனக்கு பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அப்படி பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆமா ஏன்னா அவர் வந்து நிறைய பாலிஷ் பண்ணி வந்துட்டே இருக்காரு. Yeah, he is polishing himself, he is working on it. Okay ma'am, உங்களுடைய endeavors இப்போ லேட்டஸ்ட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? Yeah. இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். காமராஜ் வேல் அப்படின்னு ஒரு டைரக்டர். இதுக்கு முன்னாடி அதர்ம கதைகள்னு ஒன்று எடுத்தாரு. ஸோ இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு 2 சாங்ஸ் முடிச்சிருக்கேன். அது ஒரு பண்ணிட்டு. அண்ட் உங்களுடைய லெகசி உங்களுடைய தமிழ் லெகசியா மற்றவங்களுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது ஐடியாலஜிஸ் இருக்கு? எங்க அப்பாவோட லெகசி தான். அவங்ககிட்ட இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதுக்கப்புறம் அது பிரகாஷ் will do. What I should do for them I have done. அவருக்கு பியானோ கிளாஸில் போய் அந்த இதெல்லாம் பாட வச்சது இதெல்லாம் ரஹ்மான் கிட்ட பாட வச்சது இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். So that's all. லெகசி என்ன இருக்கு எல்லாம் இறைவன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் எவ்வளவு கொடுக்குறாரு அது பிரகாரம் நம்ம என்ன முடிவு பண்றது. இது வந்து அப்படி நடக்கணும் அப்படின்னு நடக்கணும். We are not we are all beggars, we are not Jesus. அண்ட் உங்களோட பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயம் நம்ம வார்த்தை பேசி தந்த விஷயங்கள் அந்த இப்போ சொன்ன கடைசி பஞ்ச் அதான் உண்மை. அண்ட் இப்போ நாங்கள் பேசின விஷயத்துக்கு நிறைய பேரும் அப்பா 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 அப்படின்னு பேசணும். அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க வாழ்க்கையில.
அவங்க வந்து ஒரு ப்ரெஷியஸ் சைல்டா பிறந்தாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 10 இயர்ஸ் அப்புறம் தான் அவங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எஸ்எஸ்எல்சி படிச்சாங்க, நல்லாவே படிப்பாங்க. அதுக்கப்புறம் she got married to my father. Then he was a very busy man. வீட்டுக்கே வர மாட்டார் அந்த மாதிரி. தன் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு சின்ன வயசுல இறந்துட்டாரு. ஸோ த burden of having 4 children தனியா ரேஸ் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா. அப்கோர்ஸ் அவங்க அம்மா அப்பா சித்தி எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. ஆனா எல்லாரும் டிபெண்ட் ஆன் her. ஸோ அவங்க தான் வந்து ஒரு என்டர்பிரைசிங் லேடியா வந்து she did so many things. Yeah, captain of the ship மாதிரி she provided for the house. At least for some time she did. Then quickly ரஹ்மான் took over. ஏன்னா அவர் வந்து அவரோட வயசு அப்போ 11 தான், அப்பவே வாசிக்க போவாரு. 13 இயர்ஸ் ரெக்கார்டிங் போயிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அவர் வந்து ரெக்கார்டிங் வாசிச்சு அப்படி சம்பாரிச்சு அப்படிதான். அப்புறம் அம்மா வந்து சில நல்ல உள்ளங்கள் இருக்கும், இந்த அப்பா வாங்கின அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஹையருக்கு கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும்போது சில பேர் வந்து இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்ல, நம்ம இந்த அக்கா கிட்ட தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா உங்களுக்கு பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சந்திரன் ஒருத்தர், அப்புறம் ஸ்ரீதர் நவராஜ், அதுக்கப்புறம் வந்து கமலா காமேஷ், சில பேருக்கு நான் மறந்துக்கலாம். பட் இவங்கெல்லாம் தேவர் டெல்லிங் ஈவன் தோ ஆப்பனன்ட் ஒருத்தர் இருந்து கூட நம்ம அக்கா கிட்ட தான் எடுக்கணும், அவங்க 4 பசங்க வச்சு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ஒரு பியூட்டிஃபுல் தாட்ஸ் அவங்களுக்கு இருந்தது. அந்த ஃபியூ இயர்ஸ் அம்மாவால எங்க ஃபேமிலியை காப்பாற்ற முடிச்சு வந்தாங்க. நம்ம சுத்தி நல்ல மனுஷங்க இருக்கிறது வந்து நமக்கு ஓகே. நமக்கு நிறைய பேசலாம் விட்டா நாங்க பேசிட்டே இருக்கலாம். பட் வந்து மேம் வந்து ஒரு பெரிய டாஸ்க் பண்ணி முடிச்சு ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இன்னொரு தடவை நம்ம மீட் பண்ண நேரம் இன்னும் நிறைய பேசணும். இப்போதைக்கு உங்களோட இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க நிறைய விஷயம் பலருக்கு ஸ்ரீலங்கா வந்து ரிலீவ் பண்ண முடியாது. ஸோ வந்து நாங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்க டைம். அண்ட் தேங்க்ஸ் டு மேயா பெண்ணாட். ஓ கமான் பாலாஜி நம்ம ஃப்ரெண்டு இப்போ வந்திருக்காரு. அண்ட் அவரும் மேம் தான் வந்திருக்காங்க நீங்க சில விஷயங்கள் பண்றதுக்காக. தேங்க்யூ தீரன், தேங்க்யூ ஸோ மச். பாய்.